நாள் தியானத்துக்கு ஆதாரமாக தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம எடுக்கலாம். 1வது அதிகாரம் 8வது வசனம். போதும். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். முதலாவது நமங்க தானியலை பற்றி நம்ம பார்க்கும்போது, தானியேல் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறையாக கொண்டு போகப்பட்ட பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்ட ஒரு அடிமை தான் யார்? தானியேல். தானியேல் மாத்திரமல்ல, தானியேலை போல அநேக யூத ஜனங்களை இந்த பாபிலோன் ராஜா இந்த தேசத்திலேருந்து எருசலேம் தேவாலயத்தை எல்லாம் இடித்து அந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து எல்லாரையுமே இப்போ பாபிலோன் தேசத்தில் சிறைகளாக இல்லை அகதிகளாக, இப்போ நம்ம இலங்கையிலேருந்தெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. அவங்க அதே மாதிரி தான் இவங்களை எங்கே கொண்டு போயிட்டாங்க? பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போய் சிறைகளாக கொண்டு போய்விட்டாங்க. ஆனாலும் இந்த நேரத்தில் அந்த ராஜா என்ன சொல்லுகாருன்னு கேட்டால், 3வது வசனம், 1:3வது வசனம். அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். போதும். இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேரின் எழுத்தையும் பாசையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். அப்படி என்று சொன்னால் என்ன சொல்லுக்கு? அவன் ஒரு மாசு மறுவு இல்லாதவனாக இருக்கணும், கல்வியில் அவன் நிபுணராக இருக்கணும், அழகுள்ளவனாக இருக்கணும், ராஜ குலத்தார் இல்லை ராஜாக்களுடைய பிள்ளைகள், ராஜ வம்சத்தில் உள்ளவங்க, பிரபுக்கள் குலத்தில் உள்ளவங்க, இப்படிப்பட்ட மக்களை தான் என்ன பண்ணுவாங்க இந்த நாட்களில் தேர்ந்தெடுக்காங்க. ராஜா சொல்லிட்டாரு, நீங்கள் இப்படிப்பட்டவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, கல்தேரின் எழுத்து. கல்தேர்னா பாபிலோன் தேசத்தில் உள்ள அந்த அவங்களோட எழுத்துக்களை பாஷையை கற்றுக் கொடுக்கணும், அதை சொல்லி கொடுக்கணும். அப்புறமா என்னென்னா, ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு சொல்லிட்டார். இப்போ என்ன சொல்லியிருக்கா? ஒரு ராஜா கட்டளை வந்துட்டு நீங்கள் இப்படி செய்யணும். யார் யார் தேறினவர்களோ, யார் யார் அந்த எழுத்துக்களை படிக்க அறிவு இருக்குது, புத்தி இருக்குது, விவேகம் உள்ள, ஞானம் உள்ள அந்த வாலிபர்களை இப்போ தேர்ந்தெடுத்து எடுத்ததும் இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னால், தானியேல் இருக்கார், கூட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவர்களோட ஒத்த வாலிபர்கள் ஏராளமான பேர் அங்கே இருக்காங்க. இவங்க எல்லாரும் இருக்கும்போது ராஜாவுடைய கட்டளை தான் சொல்லியிருக்கு, இவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த வசனத்தில் ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். இப்போ என்ன வந்திருக்கு? ராஜா கட்டளை வந்திருக்கு. என்ன கட்டளை அப்படின்னு சொன்னால், ராஜா எதையெல்லாம் சாப்பிடுகாரோ அதில் ஒரு பங்கை இவங்க எல்லாருக்கும், அதாவது இவர் கல்தேயருடைய எழுத்துக்கள் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வாலிபவர்களை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்களா, இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ராஜா கட்டளை இட்டுட்டாரு. அவருக்கு சாப்பிடக்கூடிய ஆகாரம், அவர் குடிக்கக்கூடிய பானம், இது எல்லாம் அவர் என்னென்ன செய்கிறாரோ எல்லாமே உங்களுக்கு கொடுக்கணும். எத்தனை வருஷம் அப்படின்னு சொன்னால் 3 வருஷம். எத்தனை வருஷம்? 3 வருஷம் கொடுக்கணும்னு இப்போ ராஜா கட்டளை. இப்போ அந்த ராஜா கட்டளையை இந்த வாலிப பிள்ளைகள்லாம் கேட்கணுமா கேட்கக்கூடாதா?
கேட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க யார்? அடிமைகள். அடிமைகளுக்கு தன்னுடைய உரிமைகளை சொல்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. சொன்னாலும் யாரும் கேட்டுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ நம்ம கூட பார்க்கலாம், ஸ்லோனில் இருந்து ஸ்லோனுக்கு ஏன் போகிறீங்க, ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊரில் வந்து உட்கார்ந்து இருந்தால் ஏதாவது ஏதோ ஒன்று நடக்கும்போது, ஒரு சண்டைகள் நடக்கும்போது ஏதாவது நீங்கள் வாய் திறந்து உனக்கு இந்த ஊரா, நீ எதுக்கு இதை பேசுக, அதை சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? உனக்கு எதுக்கு இந்த பிச்சை, அடுத்த ஊருக்காரன் வந்து எதுக்கு எங்கள் ஊரில் நியாயம் பேசுக அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அதே மாதிரி தான் இவங்க இப்போ எங்கே இருக்காங்க? பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக தான் இருக்காங்க. எதையும் மறுக்க முடியாது, எதையும் செய்ய மாட்டோம்னு அவங்களால துணிஞ்சு சொல்லவும் முடியாது. இவங்க வாய்கள் கட்டப்பட்டு தான் இருக்கும். ஏதாவது பார்த்தா அதை சொல்ல முடியுமா? அந்த கண்ணு மூடிக்கிட்டு தான் இருக்கணும். வாய் பேச முடியாது, காது கேட்டாலும் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது தான் யார்? அடிமைகள். இந்த சூழ்நிலையில் இருக்கிற இந்த தானியேல் தான் இப்பொழுது இவங்க ராஜா சொன்ன கட்டளை தெரியும், கட்டளை கொடுத்தாச்சு, இதை தான் நம்ம செய்ய வேண்டும் என்கிற எல்லா சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டுட்டார். ஆனாலும் இப்போ தானியேல் என்ன சொல்ல? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டான். முதலாவது தானியேல் ஒரு தீர்மானத்தை எடுத்தான். என்ன தீர்மானம்? ராஜா அதெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காரு, ஆனால் நான் இதெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிடக்கூடாதுன்னு தானியேலுக்குள்ளே அவன் தீர்மானம் பண்ணிட்டான். ஆனால் ராஜா கட்டளை இதை தான் சாப்பிடணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இந்த பண்ணணும்னு இருக்குது. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ தானியேல் தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொடுக்குறான். எப்படி தீர்மானம்? அந்த ராஜாவின் போஜனத்தினால என்ன நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். ஏன் ராஜா போஜனம் நல்ல போஜனம் இருக்காதா? நல்ல உயர் ரகமாக தான் இருக்கும். எல்லாம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனால் ஏன் வேண்டாம்னு சொல்லுவார்? அதில் பார்த்தீங்களா, அதில் தீட்டுப்படுத்தலாகாது அப்படின்னு சொன்னால், சில வீடுகளில் நல்ல பாரம்பரியமாக நல்ல ஆச்சாரமாக வாழக்கூடிய இடத்துல எந்த சாப்பாடு செஞ்சாலும் எது செஞ்சாலும் டெய்லி சாமி கும்பிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? டெய்லி சாமி கும்பிடாமல் அந்த காக்காவுக்கெல்லாம் வைப்பாங்க. இப்படி நிறைய காரியங்களை செய்து ஒருவேளையில் அந்த தேசத்தில் அந்த கல்ச்சர் பிரகாரம் அந்த மரபு பிரகாரம் என்னென்ன செய்கிறாங்களோ அது நமக்கு தெரியாது. ஒரு தானியேலுக்கு அது தெரிந்திருக்கலாம். தெரியாமல் இருந்தால் அதை நினச்சிருக்க மாட்டாங்க. தெரிஞ்சிருந்ததுனால சொல்லுவார், நான் ராஜாவின் போஜனத்தினால நான் என்ன பண்ண மாட்டேன், என்ன நான் தீட்டுப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவார்னா, இந்த பிரதானிகளின், அதாவது தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இவங்களுக்கு அந்த ஒரு பிரதானிகளுக்கு ஒரு தலைவன் இருந்தார்ல, அந்த தலைவன்கிட்ட போய் இப்பொழுது அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? எனக்கு இந்த ஆகாரம், ராஜா சொல்லுகிற அந்த ஆகாரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தானியேல் எந்த காரியத்தை செய்தாலும் ஜபத்தோடு தான் செய்வார். என்ன செய்வார்? ஜபத்தோட ஜபம் பண்ணி கொண்டு தன்னுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு இப்பொழுது பிரதானிகளின் தலைவனிடத்தில் போய் பேசுகிறார். சில காரியங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ வீட்டிலையோ மற்ற குடும்பங்களிலேயோ சொந்த பந்தங்களிலேயோ ஏதாவது ஒன்று நிர்பந்திப்பாங்க. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அப்படின்னு தெரிஞ்சால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க? நிர்பந்தம் பண்ணுவாங்க. இதை நீ செஞ்சு தான் ஆகணும். இந்த எங்களுக்கு தெரிஞ்ச இந்த நாங்கள் இருந்த பழைய சர்ச்சில் ஒரு பையனை அவங்க அப்பா சாவுக்கு கொல்லி போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீர்க்கமாக இது பண்ணியிருக்காங்க. இவனும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. ஆனால் அவன் என்ன பண்ணலை, நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக என்ன செய்தாங்கன்னா, அந்த வேற ஆளை கொல்லி போட வச்சுட்டு வேற ஒருத்தங்களை உனக்கு சொத்தில் பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதி சைன் பண்ணி வாங்கிட்டாங்க. எனக்கு சொத்து வேண்டாம், ஒன்று வேண்டாம்னு சொல்லிட்டு எனக்கு ஆண்டவர் மாத்திரம் போதும்னு அவன் வைராக்கியமாக வந்துட்டு அவன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். சரி, அது இருக்கட்டு. ஆனால் இங்கே தானியேல் என்ன தீர்மானம் எடுக்காருன்னு அந்த பிரதானிகளின் தலைவன் இடத்துல போய் பேசுகாரு. அந்த பையன் பேசுகிறதுனால தான் சரி முடியாதுன்னு சொல்லுகானே, அதனால நம்ம இதை விட்டுறோம், வேறு யாரையாவது வச்சு செய்யணும். ஆனால் சிலவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க, வாயே திறக்க மாட்டாங்க, ஜபம் பண்ண மாட்டாங்க, சூழ்நிலையை மாத்திரம் நினச்சி அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் காரியத்தை நம்ம செய்யமாக என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து இந்த காரியத்துக்காக இந்த என்னென்ன காரியமோ அதை வைத்து நம்ம என்ன பண்ணணும், ஜபம் பண்ணணும். நம்ம பின்வர அதிகாரங்களில் பார்த்தா தானியேல் தான் செய்து வந்தபடியே 3 வேளையும்
ஜெபம் பண்ணினான். எருசலேமுக்கு நேராக அப்போ அவன் திரும்பி ஜன்னலை திறந்து வச்சு அவன் ஜெபம் பண்ணாருக்கு. அப்படி என்றால் தானியேல் கட்டாயம் அவர் ஜெபம் பண்ணி தான் இந்த காரியத்தை அந்த பிரதானிகளின் தலைவனிடத்துல என்ன பண்ணியிருக்க முடியும், பேசி இருக்க முடியும். பேசினதுனால அடுத்த வசனம் சொல்லு, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடொத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடிப்போனவைகளாக காண வேண்டியது என்ன? அது அடுத்ததுதான் சொல்லுங்க, அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே. இப்போ அந்த தலைவனுக்கு நிலைமை என்னன்னு சொன்னால், ராஜா சொன்ன அந்த காரியத்தை செய்யாததுனால என்னை சிரச்சேதம் கூட பண்ணலாம், அந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறது. ஆனால் தானியேல் என்ன தீர்மானம் பண்ணியிருக்காரு, நான் அந்த போஜனத்தை நான் இதை சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்காரு. இந்த தலைவனுடைய கண்களில் தானியேலுக்கு என்ன கிடைச்சிருக்கு, தயவும் இரக்கமும் கிடைச்சிருக்கு. அவர் சொல்லுகார், அவருடைய சூழ்நிலையை அவர் சொல்லுகார். என்ன சொல்லுகார்னா, நான் உங்களுக்கு தராமல் உங்கள் முகங்கள்லாம் வாடி போய் அப்படி இருந்தால் அந்த ராஜா என்ன பண்ணுவாருன்னு தெரியுமான்னு தான் சொல்லுகாரு. என்ன பண்ணிடுவார், சிரச்சேதம் பண்ணுவார், கழுத்தை வெட்டி போட்டுருவார் அப்படின்னு சொல்லுகாரு. ஆனால் இப்போ இதை கேட்டிருக்க மாட்டாரா தானியேல் கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு. ஆனாலும் அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்சார் என்பவனை தானியேல் நோக்கி 10 நாள் வரைக்கும், இப்போ தானியேல் மறுபடியும் பேசுகிறாரு. அவர் சொல்லிட்டாரு, எங்களுக்கு என்னது கிடைக்கும், சிறைச்சேதம் பண்ணிடுவாங்கன்னு அவரோட தரப்பு வாதத்தை எடுத்து வைக்காரு. ஆனால் தானியேல் அதுக்கு அடுத்த பதில் சொல்லுகாரு, ஒரு 10 நாள் வரைக்கும் பருப்பு, மரக்கறி, இந்த காய்கறிகளெல்லாம் எங்களுக்கு நீங்கள் தாங்க, அப்போ எங்கள் முகம் வாடி போயிருந்தா மறுபடியும் எங்களுக்கு தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 10 நாள், எத்தனை நாள் கேட்காரு, 10 நாள் கேட்காரு. அவர் பேசுகார், அந்த அவரோட தரப்பு அந்த தலைவன் சொன்னார், அவர் என்னை சிறைச்சேதம் பண்ணிடுவாங்க, இந்த காரியத்தை நான் செய்யலைன்னா எனக்கு சிறைச்சேதம்னு இவர் சொல்லுவார், இல்லை நீ ஒரு 10 நாள், ஏன் அந்த 10 நாள் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிங்களா, அந்த 10 நாள் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். தானியேல் கட்டாயம் என்ன பண்ணியிருப்பார், ஜெபம் பண்ணியிருப்பார். அந்த தலைவரோட அந்த அதிகாரி கண்களில் என்ன வேணும், தயவு வேணும், இரக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டுக்கிட்டே இருக்காரு. கேட்ட உடனே அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. இப்போ என்ன ஆயிடுச்சு, 10 நாள் வரைக்கும் சோதித்து பார்க்கும்போது இவங்க சாப்பிடுற ஆகாரத்தை கூட எப்படி தான் சாப்பிட்ருப்பாங்க, நல்ல ஜெபத்தோடு சாப்பிட்ருப்பாங்க. அந்த அதிகாரிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ராஜா அவரையும் எதுவும் சொல்லக்கூடாது, எங்களையும் எதுவும் சொல்லக்கூடாது, இப்படி நிறைய காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பாங்க. இப்போ 10 நாள் வரைக்கும் இப்போ சாப்பிட்டாச்சு. இப்போ இவங்க எப்படி இருக்காங்க, நல்ல புஷ்டி உள்ளவர்களாக இருக்காங்க. ராஜ போஜனத்தினால சாப்பிட்ட வாலிபர்களை பார்க்கிலும் இந்த பருப்பு மரக்கறிகள் சாப்பிட்ட அந்த வாலிபர்கள் எப்படி இருக்காங்க, நல்ல புஷ்டி உள்ளவர்களாக இருக்காங்க. ஆகையால் மேல்சார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். ஒரு தானியேலுடைய ஒரு தீர்மானம், அவனுடைய பிரயாசப்பட்டு அவன் பேசாமல் இருந்தால் எந்த காரியமும் நடக்காது. சிலவங்க சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பேசி தீர்த்துக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா, எந்த காரியமாக இருந்தாலும் வாயை மூடிக்கிட்டே இருந்தால் என்ன எது செய்ய முடியாது, எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. பேசிப்பாரு, அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அதுக்கு மறுபடியும் நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். அதே போல் இப்போ தானியேல் அந்த தலைவன்கிட்ட கேட்டு பருப்பை சோதித்து பார்க்க சொல்லிட்டான், சோதித்தும் பார்த்தாச்சு. இப்போ அதுவே 3 வருஷத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி தீர்மானம் பண்ணிட்டாரு. சரி, அது இருக்கட்டு. அவர் இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல இடத்திலும் இந்த தீர்மானம், ஒரு நல்ல தீர்மானம் அந்த ராஜா இந்த தானியேல் எடுத்ததுனால ராஜாவுக்கு கட்டளைக்கு பயப்படாமல்
ஒரு இருதயத்தில் தன்னுடைய தேவனை குறித்ததான வைராக்கியம் இருந்து ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்ததுனால என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் நல்ல தீர்மானம் எடுக்கும்போது தேவன் ஆசீர்வதிப்பார். அதை நீங்கள் வாசிக்கலாம். 17வது வசனம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். போதும். இப்போ 3 வருஷம் முடிஞ்சாச்சு, குறித்த நாள் வந்தாச்சு. அந்த குறித்த நாளில் இப்போ இந்த 4 வாலிபர்களையும் இப்போ எங்கே கொண்டு வராங்கன்னா ராஜாவுக்கு, நேபுகாத் நேச்சர்ங்கிற ராஜாவுக்கு முன்பாக இப்போ கொண்டு வந்து விட்டுட்டாங்க. கொண்டு வந்து விட்டு அவர் அவங்களோட பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். இந்த 4 பேரை போல மற்ற அந்த ராஜ போஜனத்தை சாப்பிட்ட யாருமே இருக்கலை. பேசி பார்க்கார். ஒவ்வொரு அந்த என்ன பேசி பார்ப்பாருன்னு நினைக்கிங்க, அந்த கல்தேயர் பாசையில் அவங்களோட பேசி பார்ப்பார். அங்கே அந்த வசனம் அதான் சொல்லு, கல்தேயரின் எழுத்தையும் பாசையும் தானே கற்றுக் கொடுக்க சொல்லியிருந்தா, அதனால அந்த பாசையில் பேசுகார். அவர் பேசுனா பதில் பேசுவாங்களா, இவங்களுக்கு அந்த ஞானம் இருக்கிறதா, எல்லாத்தையும் அவர் சோதித்து பார்க்காரு. பார்த்ததுல இப்போ என்ன பண்ணிட்டாரு, நல்லா தேறி இருக்காங்க. அதனால இவங்களை எங்கே வச்சுட்டாரு, இப்போ ராஜ சமூகத்தில் நிற்காங்க. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். எத்தனை மடங்கு? 10 மடங்கு. அவர் என்ன சொன்னார், மற்றவங்களுக்கெல்லாம் எவ்வளோ இருந்ததுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் இவங்க ஆண்டவருக்குள் தனக்கு ஒரு தீர்மானத்தை பண்ணி கொண்டு அந்த ராஜ போஜனத்தினால நான் என்ன பண்ண மாட்டேன், என்ன நான் தீட்டுப்படுத்தவே மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணினதுனால தேவன் அவர்களுக்கு 10 மடங்கு அதிகமாக அறிவு, ஞானம், புத்தி, விவேகம், சாதுரியம் எல்லாத்தையும் கட்டளையிட்டார். அடுத்த வசனம் 21வது வசனம். கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். ராஜ சமூகத்திலே இப்போ தானியேலும் அவனுடைய நண்பர்கள் சிநேகிதர்களும் அங்கே இருந்தாங்க. இது தானியேலோட ஒரு தீர்மானம். தானியேல் அந்த தீர்மானத்தை எடுத்ததுனால 10 மடங்கு அறிவையும் ஞானத்தையும் பெற்றுக்கொண்டா. இன்னும் ஒரு தீர்மானத்தை நம்ம பார்க்கலாம். இந்த யாத்ராகமும் 1வது அதிகாரம். பதினஞ்சு 1வது அதிகாரம் 15, 16வது வசனம். அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். போதும். இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், இங்கே எகிப்தின் ராஜா பார்வோன் இருக்காரு. அந்த பார்வோனுக்கு அடிமைகளாக யார் இருக்காங்கன்னா எபிரேயர்கள், அதாவது இஸ்ரவேல் தேசத்து மக்கள் தான் இப்போ எகிப்து தேசத்தில் எப்படி இருக்காங்க, அடிமைகளாக இருக்காங்க. இந்த அடிமைகளாக இருக்கும்போது இவங்க நல்ல பலுகி பெருகி போகிறத இந்த ராஜா கண்டு இப்போ சொல்லுகாரு, இந்த ஆண் பிள்ளைகளெல்லாம் எபிரேய ஆண் பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணணும், கொன்று போட வேண்டும், அந்த ஜனம் பெருகக்கூடாது, பழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இந்த நேரத்தில் என்ன சொல்லுகாருன்னு சொன்னால், அதுவுமின்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசுகிறார். அந்த மருத்துவச்சிகள் எந்த மருத்துவச்சிகள், எபிரேய மருத்துவச்சிகள் தான், அது டாக்டர்ஸ் தான். அவங்ககிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறார், நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும். கொஞ்ச நாட்களுக்கெல்லாம் முன்பாக உசிலம்பட்டி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி இப்படி நிறைய இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் பெண் பிள்ளையெல்லாம் கொண்டு போட்டாங்க. ஏன் கொண்டு போட்டாங்க,
அவங்களுக்கு படிக்க வைக்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்படியெல்லாம் நிறைய யோசித்தாங்க. கொஞ்சம் என்ன இது அறியாமையினால் இந்த காரியங்களையெல்லாம் செய்தாங்க. அது நெல்லை அரைச்சி வாயில் கொடுக்குது, பிறந்த குழந்தைகளுக்கு கள்ளிப்பாலை கொடுக்குது. இப்படி எப்படி அதாவது சரி எப்படியோ அது பெண்கள் கொடுக்காங்களோ ஆண்கள் கொடுக்காங்களோ பெண் பிள்ளைகளெல்லாம் கொண்டு போட்டாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், மனையின் மேலே உட்கார்ந்துருந்து பிறக்கும் போதே அப்படியே நெரிச்சு கொண்டு வரணும். எப்படி கொள்ளணும்? பிறக்கும் போதே, பிறந்து வெளியே வந்து அதுக்கு பிறகு நீங்கள் அப்படி சொல்ல, மனையின் மேல் உட்கார்ந்து, அது அந்த வசனம் அப்படி தான் சொல்லுங்க, மனையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானா கொண்டு போட்டுறணுமா. அந்த டெலிவரி நடக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் அப்படியே நசுக்கி கொண்டு போட்டுறோம். அப்போ ஐயோ குழந்தை செத்து போயிட்டு அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ என்ன நடக்குது. இந்த காரியத்தை ராஜாவே கட்டளையாட்டு அந்த எபிரேய மருத்துவச்சிகளுக்கு சொல்லுகிறார். ஆனால் அங்கே அடுத்த வசனம் சொல்லும், எபிரேய மருத்துவச்சிகள் அப்படி செய்யலை. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு, அதை வாசிமா, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். இந்த அந்த எபிரேய மருத்துவச்சிகள்லாம் ஆண் பிள்ளையும் உயிரோடே காப்பாற்றிட்டாங்க. ஆனால் ராஜா யாரை தான் காப்பாற்றணும்னு சொன்னது? பெண் பிள்ளைகளை காப்பாற்றணும், ஆண் பிள்ளைகளெல்லாம் கொண்டு போடணும். ஆனால் இந்த மருத்துவச்சிகள் என்ன சொன்னாங்க? 2 பேரையும் உயிரோடே காப்பாற்றினாங்க. ஏன் அவங்க அப்படி காப்பாற்றினாங்க? அந்த வசனத்தில் சொல்லிருக்கோம், அவங்க தேவனுக்கு பயந்தாங்க. யாருக்கு பயந்தாங்க? தேவனுக்கு பயந்ததுனால அவங்க இருதயத்தில் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து, நம்ம ராஜா சொன்னது தான் கட்டளை அது, ஆனாலும் ராஜாவுக்கு அவங்க பயப்படலை. யாருக்கு பயந்தாங்க? தேவனுக்கு மாத்திரம் பயந்து தங்களுடைய இருதயத்தில் நல்ல தீர்மானம் எடுத்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினது மாற்றினதுல அதனால தேவன் அவர்களுக்கு என்ன நன்மை செய்தார் அப்படின்னு சொன்னால் 21. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். இப்போது என்ன செய்தார்? அவருடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். இந்த மனுஷனுக்கு பார்வனுக்கு பயந்திருந்தா அவங்க கொலை தான் செஞ்சுருக்கணும். எத்தனை கொலைன்னு தெரியாது, ஆனால் வெளியே தெரியாமல் அவங்க கொலையாளியாக ஆகாமலே கொலையை செஞ்சவங்களுக்கு மாறி இருப்பாங்க. ஆனால் அவங்க அதை செய்யலை, ஆண்டவருக்கு பயந்தாங்க, நல்ல தீர்மானத்தை எடுத்தாங்க. நாம் ஆண் பிள்ளையை நம்ம என்ன பண்ணணும்? உயிரோடே காப்பாற்றணும். பெண் பிள்ளை மாத்திரம் நம்ம உயிரோடு காப்பாற்றக்கூடாது, 2 பேரையும் நம்ம என்ன பண்ணணும்? உயிரோடு காப்பாற்றணும்னு நல்ல தீர்மானத்தை எடுத்ததுனால தேவன் என்ன பண்ணினார்? அந்த குடும்பங்களையெல்லாம் தழைக்கும்படி செய்தார். போது அது இருக்கட்டு. பார்வனுடைய கட்டளை, நேபுகாத் நேச்சருடைய கட்டளை, இவங்கெல்லாம் அடிமைகள். அந்த கட்டளையை மீறி தான் செய்கிறாங்க. நல்ல தீர்மானத்தை எடுத்து செய்ததுனால தேவன் அந்த குடும்பங்களையெல்லாம் ஆசீர்வதித்தார். சரி, அடுத்தது பார்க்கலாம். நம்ம ரூத்து 1வது அதிகாரம் 1-2 வசனம். நியாயாதிபதிகளின் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொரு பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊராகிய எப்பிராத்திரியாகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. இஸ்ரவேல் தேசத்தில் என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சம் உண்டான அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடு கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். அந்த தேசத்தில் பஞ்சம், அந்த எலிமெலேக்கு அவருக்கு மாத்திரம் பஞ்சம் வரல, அவங்க மனைவி நகோமிக்கும் 2 பிள்ளைகளுக்கும் மாத்திரம் என்னது வரல? பஞ்சம் வரல. தேசத்தில் உள்ள எல்லா குடிமக்களுக்கும் என்னது வந்துச்சு? பஞ்சம் வந்துச்சு. சரி, அது இருக்கட்டும். பெத்லெகேம் என்றாலே அது என்னன்னா அப்பத்தின் வீடு. என்னது? அப்பத்தின் வீடு. அந்த ஊரில் இருந்தவங்க எப்படியாவது பிழைப்புக்கு ஒரு வழி ஆண்டவர் உண்டு பண்ணியிருப்பார். உண்டு பண்ணியிருக்க மாட்டார். அவ்வளோ பேர் வாழ்ந்தாங்களே, அவ்வளோ வருஷம் வாழ்ந்தாங்க. இவங்க இந்த ஒரு குடும்பம் மாத்திரம்தான்
அந்த இடத்தை விட்டு, அந்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டு, அந்த அப்பத்தின் வீட்டை விட்டு இப்போ கடந்து எங்கே வந்துட்டாங்க? மோவாப் என்கிற ஒரு சபிக்கப்பட்ட தேசத்துக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கடந்து வந்துட்டாங்க. இது இது எதனால இந்த காரியம் நடந்ததுன்னா, அந்த எலிமெலேக்கு எடுத்த தவறான ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? தவறான தீர்மானம். தன்னுடைய மனைவி 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு இப்பொழுது அவர் எங்கே வந்து இருக்காரு? மோவாப் தேசத்தில் வந்து சஞ்சரித்தார். இந்த தவறான தீர்மானத்தினால விளைந்தது என்னன்னு சொன்னால், அடுத்த வசனத்தை வாசிங்க. 3. நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். போதும். இப்போ அவர் சபிக்கப்பட்ட தேசத்துக்கு கடந்து போனதுனால ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு இப்பொழுது சபிக்கப்பட்ட இடத்துக்கு கடந்து வந்தாச்சு. கடந்து வந்ததுனால இப்போ முதலாவது இறந்து போனது யாருன்னா எலிமெலேக்கு. எலிமெலேக்கு ஏன் இறந்து போனார்? அவருடைய தவறான தீர்மானத்தினால இறந்து போயிட்டார். இப்பொழுது அடுத்தது நகோமியும் அவருடைய 2 பிள்ளைகளும் இருக்காங்க. இப்போ நகோமி அந்த மோவாப் தேசத்துலேருந்து அப்போ கூட அவங்களுக்கு என்ன வரல, தன்னுடைய புருஷனை இறந்து போய்விட்டார், நம்ம இப்பொழுது நம்முடைய தேசத்துக்கு போவோம் அப்படின்னு எண்ணம் வரல. நாட்கள் கடந்ததே. அந்த பிள்ளைகள்லாம் வளர்ந்து பெரியவர்களாகி ஒரு திருமண வயது வரும்போது அந்த 2 பிள்ளைகளுக்கும் மோவாப் தேசத்தில் உள்ள பெண்களிலே பெண் கொண்டாள். 2 பேருக்கும் இந்த கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இப்போ கொஞ்ச நாளையிலே இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், மறுபடியும் அவங்க 2 பிள்ளைகளையும் இறக்க கொடுத்தாச்சு. இறக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. இறந்து போயிட்டாங்க. இப்பொழுது தான் நகோமிக்கு கொஞ்சம் ஞானம் வருகிறது, கொஞ்சம் புத்தி அவளுக்குள்ளே வருகிறது. எப்படி வருது? நம்ம இப்படி வந்ததுனால தான் இருக்கும், இல்லை இந்த ஊரில் நம்மளுக்கு பிழைப்புக்கு வேறு வழி இல்லை. முதல்ல ஹஸ்பண்ட் போயாச்சு, 2 பிள்ளைகளும் போயாச்சு, இனிமேல் நம்ம தனித்து இருக்கிறோம். ஆனால் 2 ஓர்பாலும் ரூத்தும் கூட தான் இருக்காங்க, மருமக்கம்மாள். அந்த மருமகளுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே அந்த ஊரில் இருக்காங்க. நம்ம தான் இப்போ எப்படி இருக்கோம்னா தனித்து இருக்கிறோம் என்கிற ஒரு உணர்வு அந்த யாருக்கு வருது? நகோமிக்கு வருகிறது. நகோமி இப்போ நினைக்காங்க, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னுடைய சொந்த தேசத்துக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் திரும்பி போக வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை அவங்களுக்குள்ளே எடுக்காங்க. தீர்மானம் எடுத்ததும் இப்போது அதை யார்கிட்ட சொல்லுவாங்கன்னு சொன்னால், இந்த 2 மருமக்கமார்களையும் கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த வசனத்தை நகோமி 8வது வசனம். நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. அப்போது அந்த 6வது வசனத்தில் சொல்லு, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்தாள். நகோமி முதலாவது என்ன பண்ணாங்க, தன்னோட 2 மருமக்கமார்களையும் நம்ம கூட்டிட்டு நம்ம போயிடலாம், அவங்கள மட்டும் ஏன் நம்ம தனியாக விட்டுட்டு போகணும்னு அப்படின்னு நினைக்காங்க. நினச்சி இப்போ அப்படியே மெதுவாக நடக்கிறதுக்கு அப்படியே நடந்து வராங்க. வர நேரத்தில் இவங்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. சரி, இப்போ அந்த மருமக்கமார்கள்ட்ட பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால் யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்க, 2 பேரும் என் கூட வந்தால் நான் வயசான காலத்தில் இன்னும் நான் உங்களை வச்சு எப்படி காப்பாற்றுகிறது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். அதனால சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு நீங்கள் திரும்பி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த 2 பேரும் அப்படியே கூடவே நடந்துக்கிட்டே தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் என்ன நடக்குன்னா, நகோமி அப்படி சொன்ன காரியத்துக்கு, எனக்கும் மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால், அப்பொழுது சத்தமிட்டு அழுது அவர்களை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடனே கூட வருவோம் என்றார்கள். இப்போ 2 பேரும் சேர்ந்தே தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இல்லை, நாங்கள் உங்களை விட்டுட்டு நாங்கள் தனியாக போகலை, நாங்கள் உங்கள் கூடவே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது ஓர்பால் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு நகோமி கொஞ்சம் விளக்கத்தையெல்லாம் சொல்லுவாங்க. நான் இந்த இனி ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பெரியவளாக மட்டும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, அதற்காக வெயிட் பண்ண முடியாது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, திரும்பி போயிருங்கன்னு ஒரு சில காரியத்தை சொல்லும்போது
இப்பொழுது ஓர்பாள் என்ன பண்ணுங்கன்னா தன்னுடைய மாமியை முத்தமிட்டு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு தன் ஜனத்தாரிடத்துக்கு அவள் கடந்து போய்விட்டாள். ஆனால் இப்போ மறுபடியும் இப்போ யார் இருக்கா? ரூத்து மாத்திரம். ரூத்தும் இப்போ கூட வரும்போது தான் அங்கே இந்த வசனம் சொல்ல 16வது வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். போதும். அந்த 15வது வசனத்தில் சொல்லுங்க, அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ அப்படின்னு நகோமி சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரூத் என்ன பண்ணல, அந்த வார்த்தைகளை கேட்கல. ஓர்பாள் போய்விட்டா, உன் சகோதரி போய்விட்டா, நீயும் திரும்பி போமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அந்த ரூத் அதை கேட்காதபடிக்கு என்ன சொன்னால், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நான் திரும்பி போகணும் என்னுடைய ஜனத்துக்கு, என்னுடைய தேவர்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு திரும்பி போகணுங்க சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்களோ அங்கே நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படி என்று இப்போ என்ன பண்ணிட்டா ரூத்து தன்னுடைய வாயினால் அறிக்கை இடுகிறார். என்ன அறிக்கை இடுகிறார்? விசுவாச அறிக்கை இடுகிறார். தன் வாயினால் அறிக்கையிட்டு, அதனால மாமிக்கு வாயை இப்போ அடைச்சாச்சு. இப்போ அவங்க நகோமி என்ன பண்ணாங்க, இனி ஒன்றும் பேச முடியாது, அவள் இவ்வளோ உறுதியாக இருக்கிறத கண்டு இப்போ கையோடையே கூட்டிட்டு வராங்க. இப்போ நம்ம இந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கும்போது 21வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். போதும். அப்போ நம்ம அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், அப்படி என்றால் அந்த தேசத்தில் பஞ்சம் இருந்தது உண்மை. அந்த எல்லா ஜனங்களுக்கும், தேசத்து குடிமக்களுக்கே பஞ்சம் இருந்தது உண்மைதான். அப்போவும் அந்த சூழ்நிலையிலும் போயிட்டு இப்போ வரும்போது தான் சொல்லாங்க, முன்னாடி அன்னைக்கு நான் எப்படி தான் போனேன், நிறைவுள்ளவளாய் போனேன். எப்படி போனேன்? நிறைவுள்ள. அப்படி என்றால் தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தினால தான் அவங்கள ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆனாலும் இவங்களுக்கு இந்த அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சரி இங்கே பஞ்சமாச்சு, மோவாப்புக்கு போனால் மோவாப் கொஞ்சம் செழிப்பாக இருந்திருக்கும், அங்கே போனால் நம்ம பஞ்சம் பிழைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்ததுனால தான் அவங்க போனாங்க. அந்த எலிமெலேக்கின் தவறான தீர்மானம், எலிமெலேக்கும் இறந்து அவருடைய 2 பிள்ளைகளும் இறந்து போனாங்க. இந்த இப்போ நகோமி என்ன சொல்லுங்க, நான் நிறைவுள்ளவளாய் தான் நான் எங்கே போனேன், அந்த தேசத்துக்கு போனேன். அப்போ நான் இப்போ எப்படி வரேன், வெறுமையாய் திரும்பி வர. இப்போ நான் சொல்லுறது தப்பு. கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ண, நம்மளா தேடிக்கொண்ட ஒரு தீர்மானம், தவறான தீர்மானம். தன்னுடைய புருஷனோடு கூட சேர்ந்து நகோமியும் தான் எழுந்து போனாங்க, தீர்மானம் பண்ணி தான் போனாங்க. 2 பேரும் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்படலைன்னா இவங்க அந்த தேசத்துக்கு போயிருக்க முடியுமா? முடியாது. அதாவது நல்லா இருந்தால் ஒரு காரியத்தை பேசுவாங்க, ஏதாவது ஒன்றால் தான் கெட்டனா அப்படின்னு சொல்லிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? 2 பேரும் சேர்ந்து தான் பேசி எடுத்து தான் ஒரு காரியத்தை செய்வாங்க. நல்லா இருந்தால் நல்லா நடக்கும். இந்த தண்டவாளம் கொஞ்சம் விரிசலாயிற்று அப்படின்னு சொன்னால் ஒன்றால் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. இதுக்கு காரணமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லிடுவோம். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அதே தான். இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, நான் நிறைவுள்ளவளாய் தான் போனேன். அப்போ நிறைவாக தானே இருந்திருக்காங்க அந்த இஸ்ரவேல் தேசத்தில். ஆனாலும் இப்போ இவங்க மோவாப் தேசத்துக்கு போனதுனால இப்பொழுதும் குறையோடு திரும்பி வந்தாங்க. சரி, அது இருக்கட்டு. இப்போ ரூத் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொண்டாள். ரூத் என்ன சொன்னா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேசம் என்னுடைய தேசம்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்ததுனால இந்த 4வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க, 13வது வசனம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானால். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். போதும். இப்போ நம்ம ரூத்தை பார்க்கும்போது
முதலாவது மோவாப் தேசத்து பெண், அது ஒரு சபிக்கப்பட்ட தேசத்திலிருந்து வந்த பெண். ரெண்டாவது என்னன்னு சொன்னால், இப்பொழுது அவள் ஒரு விதவை, ஒரு கணவனுக்கு கல்யாணம் ஆகி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, புருஷன் இறந்ததுனால விதவையாக இருந்தாங்க. ஆனாலும் அவளுடைய விசுவாச அறிக்கை உறுதியாக இருந்ததுனால, நல்ல ஒரு தீர்மானத்தை அவள் எடுத்ததுனால, அந்த தேசத்தில் அந்த பெத்லகேம் ஊரில் இருக்கிற ஒரு பணக்காரனாகிய போவாஸுக்கு மனைவியாக தேவன் கொடுத்தார். அங்கே அதான் போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானால் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற அனுக்கிரகம் பண்ணினார். இந்த எலிமெலேக்கின் தவறான தீர்மானம் எலிமெலேக்கு அவன் பிள்ளைகளையும் இறக்க நேரிட்டது. ஆனால் ரூத் எடுத்த நல்ல தீர்மானம், அவள் விதவையாக இருந்தாலும் சபிக்கப்பட்ட தேசத்திலிருந்து வந்த பெண்ணாக இருந்தாலும் ஒரு நல்ல பணக்காரனை கல்யாணம் பண்ணுவதற்கு தேவன் அனுக்கிரகம் பாராட்டினார். நீங்கள் அடுத்தது வசனத்தை வாசிக்கும்போது 14வது வசனம், அப்பொழுது 14-15. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானால் இங்கே சொல்லியிருக்கு, நகோமி ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து அந்த மோவாப் தேசத்தை விட்டு, அந்த சபிக்கப்பட்ட தேசத்தை விட்டு தன்னுடைய தேசத்துக்கு அவர் திரும்பி வருவதற்கு அவர் ஒரு தீர்மானம் எடுத்ததுனால இப்பொழுது என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாக இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். இது என்ன காரியத்தை சொல்லுன்னு சொன்னால், இந்த முதிர் வயதான காரியத்தில் நகோமி தனித்து விடப்படாதபடிக்கு அந்த முதிர் வயதில் அவளை ஆதரிக்கிறதுக்கு தேவன் ஒரு அனுக்கிரகத்தை பாராட்டினார். அது அவளுடைய மருமகள் பெற்றாலும் இப்பொழுது அதை வளர்க்கிற தாயாக மாறினான். இது ஏன் அப்படி நடந்துச்சா, ஒரு நல்ல தீர்மானத்தோடு அந்த சூழ்நிலையாவது அந்த இடத்துலேருந்து நகோமி கடந்து வந்ததுனால தான். சரி, இப்பொழுது நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம இது மருத்துவச்சிகளின் தீர்மானத்தை பார்த்தோம், தானியலின் தீர்மானத்தை பார்த்தோம். அடிமைகளாக இருந்தாலும் அவங்க ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தாங்க. ஆனால் அந்த எலிமெலேக்கு, நகோமி, ரூத்து எல்லாம் தங்களுக்கு தாங்களே எடுக்கக்கூடிய அந்த தீர்மானம் தான். யாருடைய நிர்பந்தமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட என்ன பண்ணினாங்க, ஒரு தவறான தீர்மானத்தை இந்த எலிமெலேக்கு எடுத்து விட்டார். சரி, அது பிற்பாடு அந்த நகோமியும் ரூத்தும் நல்ல தீர்மானத்தை எடுத்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டார். இப்பொழுது நாம் நினச்சி பார்க்கலாம், நம்முடைய தீர்மானம் என்ன? நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில், நம்ம வாழ்கிற இந்த சூழ்நிலையில் நமக்கு ஏராளமான பிரச்சனைகள், உபத்திரவங்கள் எல்லாம் வரும். யாருக்குமே உபத்திரம் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, பாடுகள் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏதாவது ஒரு வழியில் சும்மா இருந்தால் கூட எப்படியாவது ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். ஆனாலும் பிரச்சனைகளின் மத்தியிலும் நாம் என்ன தீர்மானம் எடுக்கிறோம் என்பது தான் நம்மளுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. நம்முடைய தீர்மானம் முதலாவது நம்ம என்ன பண்ணணும்னா, ரட்சிப்பில் உறுதியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ரட்சிப்பில் உறுதியாக இருக்கணும். ரோமர் 10வது அதிகாரம் 9-10 வசனம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். என்ன பண்ணணும்? காத்து கொள்ள பிரயாசப்பட வேண்டுங்க சொல்லிட்டு, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படான். அதாவது நாம் நினைப்போம், என்னைக்கோ ஒரு நாள் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்?
முடிவு பரியந்தம். முடிவு பரியந்தம்னா நம்ம கண் மூடும் நேரம் வரைக்கும் நம்ம ரட்சிப்பு என்ன பண்ணணும், காத்து கொள்ள வேண்டும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தான் என்னப்படுவான், ரட்சிக்கப்படும். நாம் நினைக்க ரட்சிக்கப்படுதுன்னா இப்போ உள்ளது மாத்திரம் இல்லை. ஒரு நாள் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அதோடைய இந்த மற்ற காரியங்கள்லாம் நாம் செய்யலாம், அப்படியெல்லாம் கிடையாது. முடிவு பரியந்தம் நாம் என்ன பண்ணணும், நாம் அறிக்கையிட்ட விசுவாசமாக நம்ம அறிக்கையிட்ட அதில் நம்ம நிலை நிற்கணும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தான் என்ன பண்ணுவான், ரட்சிக்கப்படுவான். அடுத்தது என்ன பண்ணால் வேதத்தை அதிகமாக வாசிக்கணும். ரட்சிக்கப்பட்ட நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னது, வேதத்தை வாசிக்க நாம் தீர்மானிக்க வேண்டும். ஏதோ நின்றுட்டு இப்படி திறந்து பார்த்தோம், ஒரு வசனம் கண்ணில் பட்டுச்சு, அதை வாசித்தோம், அப்படி கிடையாது. கலண்டரை பார்த்தோம், அந்த கலண்டரில் இந்த நாளுக்கு ஒரு வசனம் இருக்கும். இதை பார்க்கறதுல தப்பு கிடையாது, வாசிக்கிறதுலும் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம ஒரு நல்ல தீர்மானத்துக்குள்ளே வரணும். ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணுவேன், வேதத்தை அதிகமாக நான் வாசிப்பேன். 5 அதிகாரம் வாசிப்பேன், 10 அதிகாரம் வாசிப்பேன். ஒரு வருடத்துக்குள்ளே இந்த பைபிள் முழுவதும் நான் படித்து முடிப்பேன். ஒரு மாதத்துக்குள்ளே புதிய ஏற்பாடு படித்து முடிப்பேன், இல்லை இந்த சாப்டர் முழுவதுமாக நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். வேத வாசிப்பதில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். இந்த சங்கீதம் 1 அதிகாரம் 2 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வேதத்துல நம்ம பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை வசிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இரவும் பகலும் அவருடைய வேத வசனத்தை நம்ம வாசித்து கொண்டே இருக்கணும். இந்த யாத்ராகமத்தில் ஒரு வசனம் வரும், இந்த யோசுவா என்கிற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தான். அவன் எப்பொழுது என்ன பண்ணிட்டு இருந்தான், யோசுவா 1 அதிகாரத்தில் இன்னும் வசனம் சொல்லுவோம் இருக்குது. அதில் என்ன பண்ணால், எப்பொழுதும் அந்த வேத வசனம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எப்பொழுதும் எந்த நேரமும் எந்த நிமிஷமும் நம்முடைய இருதயத்திலும் வாயிலும் நம்முடைய பேச்சு செயல் சொல் எல்லாம் அந்த வேத வசனம் எப்பொழுதும் என்ன பண்ணியிருக்கணும், நிறைந்து இருக்கணும். அது எங்கே வைக்கலாம், கையில் கட்டி போடலாம், காலத்தில் கட்டி, அது கிடையாது, போர்டில் மாட்டலாம், அதெல்லாம் இல்லை. நான் அந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் நிறைந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். அது அடுத்தபடியாக நம்ம ஜெபம் பண்ணுவதில் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், இல்லை 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். தனி ஜெபம் நமக்குள்ளே அதிகமாக இருக்கணும். அதே போல் இன்னொரு தீர்மானம் எடுக்கணும், குடும்ப ஜெபம் நான் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணுவேன், குடும்ப ஜெபம் பண்ணுவேன். ஐயா இந்த அவர் வரல அதனால் நாங்கள் ஜெபம் பண்ணல அப்படிங்க எந்த சூழ்நிலையும் இருக்கக்கூடாது. அந்தந்த நாள் நைட்டுக்குள்ளே இந்த காலையிலேருந்து நைட்டு வரை இருக்குது, அந்த நேரத்தை தீர்மானிக்கிறது அவங்கவுங்களோட பிரச்சனை. அதில் என்ன பண்ணணும், குடும்ப ஜெபம் தனி ஜெபமெல்லாம் நமக்குள்ளே அதிகமாய் வளரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணணும். அடுத்தது ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் மாறணும். நீதிமொழிகள் 11 அதிகாரம் 30 வசனம், ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். அப்படி என்றால் அந்த ஞானமான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அடுத்தது என்ன பண்ணால், 5 நித்திய ஜீவனை நித்திய ஜீவனை பெற நாம் பிரயாசப்படணும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் சிமியோன் இப்போ 8வது நாளில் என்ன பண்ணாங்க, விருத்தச்சேதனம் பண்ணும்படி ஆலயத்திற்கு கொண்டு போனாங்க. அங்கே ஒருத்தர் இருந்தார், யாருன்னு சொன்னால் சிமியோன். யார் இருந்தார், சிமியோன். அந்த சிமியோன் அந்த குழந்தைய கையில் வாங்கி ஸ்தோத்தரித்து பேசினான். இப்போ அவர் சொல்லுவார், இந்த நேரத்தில் நான் கண்ணை முன்னால் நான் எங்கே போயிடுவேன், பரலோகத்துக்கு போயிடுவேன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அதே போல் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய வாழ்கிற வாழ்க்கையில் நம்மளுக்கு சூழ்நிலைகள் எவ்வளவோ இருக்கும். நம்ம தான் பார்த்தோம், அடிமைகளாக இருந்தாலும் அவங்கவுங்க தீர்மானத்தில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. நாம் இந்த உலகத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம முக்கா கிணறு தாண்டினவங்களாக நம்ம ஒருபோதும் இருக்கவே கூடாது. ஒரு கிணத்துல இந்த சைட்லேருந்து இந்த சைடு தாண்டும் போது ஒரு பாதி கிணறு நான் தாண்டிட்டேன், நல்ல பைபிள் படித்தேன், ஜெபம் பண்ணேன், நமக்கு நாமே திருப்தி பட்டு கொண்டு அப்படியே குதிக்கும் போது எங்கே தான் விழுவோம், கிணத்துக்கு உள்ளே தான் விழுவோம். சரி இது போகட்டும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் எங்கே தான் விழுவோம், அதே கிணத்துக்குள்ளே தான் விழுவோம். முடிவு பரியந்தம் அப்படி என்றால் நம்முடைய பிரயாசம் பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடியதாக இருக்கணும்.
எனக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் வைத்திருக்கிறார், நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாசத்தோடு ஒரு தீர்மானத்தோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும், நம்மையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்ம நிறைய பேர் தீர்மானத்தை பார்த்தோம். தவறான தீர்மானம் எடுத்தால் என்ன வந்துச்சு? அந்த எலிமலைக்கு இறந்து போனார், பிள்ளைகள் இறந்து போனார். நல்ல தீர்மானத்தை எடுத்தவங்க அதிகாரிகளுக்கு ராஜாவுக்கெல்லாம் பயப்படாதபடி நல்ல தீர்மானத்தை எடுத்தவங்க எப்படி வாழ்ந்திருந்தாங்க. தானியேலுக்கு 10 மடங்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். மருத்துவச்சிகளுக்கு அவ குடும்பங்களெல்லாம் தழைக்கும்படி செய்தார். நகோமியை முதிர் வயதிலும் தாங்கும்படி ஒரு குழந்தையை கொடுத்தார். ரூத்துக்கு நல்ல மணவாளனை கொடுத்து ஆசீர்வதித்தார். அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல தீர்மானங்களை எடுப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்திருந்து ஜெபம் பண்ணி முடிப்போம். எழுந்திருப்போம். நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். தானியேலின் தீர்மானம் ஆசீர்வாதத்துகள் கொண்டு வந்தது. மருத்துவச்சின் தீர்மானம் நல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. பின்னாட்களில் நகோமியும் ரூத்தினுடைய தீர்மானம் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அன்னை எலிமெலிக்கின் தீர்மானமோ அங்கே அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை இழக்க வைத்தது. நாம் வாழ்கிற நாட்கள் நாம் எடுக்கிற தீர்மானம் எடுத்தால் மட்டும் போதாது, அதை செயல்படுத்த பிரயாசப்பட வேண்டும். அப்பொழுது நாம் நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். அன்பு பிதாவே ஸ்தோத்திரம். இந்த பகல் வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான உயிர் தெழுந்த நாளுக்காய் நன்றி. இந்நேரம் வரைக்கும் உடைய சமூகத்தில் காத்திருக்க, பாட, ஆராதிக்க, ஜெபிக்க, ஆண்டவரே காணிக்கை படைக்கக்கூடிய வார்த்தைகளை தியானிக்க, பரிசுத்த பந்தியிலே பங்கெடுக்க நீர் கிருபை செய்த நன்றி. அந்தபடி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய குடும்ப தேவைகள், தனிப்பட்ட தேவைகளை சந்திங்க. இந்த நாளிலிருந்து என்ன எந்தெந்த காரியத்தில் நல்ல தீர்மானங்களை எடுத்து அதை பயிற்சிவிக்க, செயல்படுத்த நீர் கிருபை செய்யும். அது அவர்களுக்கு மிகுந்த ஒரு பலனை கொண்டு வர, நன்மையை கொண்டு வர, ஆசீர்வாதத்தை கொண்டு வர, பாதுகாப்பை கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரை கேட்ட வார்த்தையினுடைய நாங்களும் ஆண்டவரை தீர்மானம் எடுத்து ஆண்டவரை செயல்படுத்தத்தக்க உள்ளான மனிதனை திடப்படுத்தும். செய்தி கொடுத்த நம்முடைய மகளை ஆசீர்வதியும், கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பின் ஐக்கியம், சிறிதும் சமாதானமும் சந்தோஷமும் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. ஒரு வாழ்த்தி கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.